வணக்கம். TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அனுப்புன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ iPhone 12ஓட ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி iPhone 12 ரிவ்யூ பண்ணிட்டோம். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2022 iPhone 12 வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஃபோன் இன்னும் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரோஸ் கான்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா iPhone 12 பாசிட்டிவ்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொதுவாக ஐஃபோனில் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா ஐஃபோனுடைய டிசைன் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஃபிளாட் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி கிளாஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரோ மாடல்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு மேட்டி கிளாஸ் வரும். இங்கே உங்களுக்கு வந்து கிளாசி கிளாஸ், நல்லா ஷைனியான கிளாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ்லாம் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கையை இப்படி வச்சிங்கனாலே அப்படியே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். ஃபோன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஜஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த ஒரு iPhone 12 இருக்குது. பட் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு iPhone 13 கிடைக்கிற எல்லாமே இங்கே உங்களுக்கு iPhone 12 கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு iPhone 12 இருக்குது, 12 இருக்குது, 13 இருக்குது. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் iPhone 12, 13 ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த சேஞ்சஸுமே இங்கே உங்களுக்கு கிடையாது. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து அப்படியே டயகோனல் ஷேப்பில் வரும் iPhone 13. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த iPhone 12 டிசைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. இது அவுட்டேட்டட் டிசைன் கிடையவே கிடையாது. ஸ்டில் இன்னைக்கு தேதியில் வரக்கூடிய புது ஐஃபோனில் கூட ஆப்பிள் இதே டிசைனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த iPhone 12 வெயிட் பார்த்தீங்கன்னா 164 கிராம்ஸாக இதுதான் இருக்குது. கையில் எடுக்கும்போது ரொம்பவே லைட்டாக இருக்குது. இது iPhone 11 விட கம்மியான வெயிட் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சில் இருக்குது. ஸோ 6.1 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் கையில் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் 2022 கூட டிசைன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது iPhone 12 ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாசிட்டிவ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ iPhone 12 பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா iPhone 13 அளவுக்கு இருக்க போகிறது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா iPhone 13 iPhone 12 விட 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஸ்டில் iPhone 12 பேட்டரி லைஃப் ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்கு. ஈவன் சொல்ல போனால் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐஃபோன்ஸ் iPhone 12 mini, iPhone 13 mini, iPhone 11 இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா iPhone 12 பீட் பண்ணிருச்சு. நம்ம ஆல்ரெடி பேட்டரி லைஃப் டெஸ்ட் iPhone 12க்கானது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. iPhone 12 vs iPhone 13 mini நம்ம பேட்டரி லைஃப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டஸ்ட் iPhone 13 மினியை விட iPhone 12 உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கு. அண்ட் ஒரு நாள் யூசேஜுக்கு உங்களுக்கு iPhone 12 தாராளமாக போகுது. இதில் பேட்டரியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்க போகிறதே கிடையாது. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2800 சம்திங் அந்த எம்ஏஹெச் தான் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ iPhone 11 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3100 எம்ஏஹெச் பேட்டரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி எம்ஏஹெச் டிக்ரீஸ் பண்ணியிருந்தாலும் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா iPhone 12 iPhone 11 விட பெட்டராக தான் இருக்கு. மெயினாக அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது ப்ராசஸர் A14 ப்ராசஸர். இது கம்மியான பவரை தான் உங்களுக்கு இழுக்கும். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் மினி எல்இடி டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பவரை நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. அதனால ஓவரால் iPhone 12 பேட்டரி லைஃப் ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. பேட்டரி லைஃப்பில் எனக்கு எந்த வித பிரச்சனையுமே எனக்கு இதில் இல்லை. ஸோ அதனால் அதையும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸில் சொல்கிறேன். பட் ஸ்டில் 13 அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. நான் iPhone 13 இதை விட வேற லெவலில் நிற்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் மூணாவது விஷயம், அதாவது மூணாவது பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா iPhone 12 பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு iPhone 12 A14 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. இந்த A14 பயோனிக் சிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட A15 ஈக்குவலான சிப் தான். ரெண்டு சிப்புமே பார்த்தீங்கன்னா 5G தான். A14 5G தான், A15 5G தான். ஸோ அதனால் மெயினாக உங்களுக்கு iPhone 12 5G சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் A14 சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த சிப் ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப். இதோட கீக் பெஞ்ச் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆல்ரெடி ரிவ்யூவிலே நம்ம போட்டிருப்போம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இது வேற லெவல் ப்ராசஸர், எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி iOS-ஓட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் iOS 15 பார்த்தீங்கன்னா இந்த iPhone 12 ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ iOS 15ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே இந்த iPhone 12 உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். லைவ் டெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்கு. போக உங்களுக்கு மாஸ்க் போட்டால் ஃபேஸ் அன்லாக் பண்ணக்கூடிய ஃபீச்சரும் நம்மளுக்கு iPhone 12 வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவரால் சொல்ல போனால் அந்த சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை தவிர இது எல்லா ஃபீச்சருமே iPhone 12 உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே கேஸ், இப்போ நாலாவது பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா iPhone 12 கேமரா செட்டப். ஸோ நம்ம கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது iPhone 12ல 12+12 மெகா பிக்சலுக்கான கேமரா செட்டப் இருக்கு.
இருக்கு. அதாவது வைட் ஆங்கிள் பிளஸ் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் நம்மளுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 12 தாறுமாறு பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 மினியோட நான் கம்பேர் பண்ணப்போ, அதாவது 13 மினிலையும் ஒரே கேமரா செட்டப் தான் இருக்கு, 12 மினிலையும் 12லையும் ஒரே கேமரா செட்டப் தான் இருக்கு. நான் இதை கம்பேர் பண்ணி பார்த்தப்ப, அதாவது ஐஃபோன் 13 மினியும் ஐஃபோன் 12லையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப டிஃபரன்ஸ் பெருசாலாம் கிடையாதுங்க. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. லைட்டாக அப்படி கலரை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. பட் மற்றபடி டீடைல்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ல லிட்டில் பிட் அதிகமாக இருக்குது. அது நம்ம பெருசாக கண்ணுக்கு பார்த்தா தெரிகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12ஓட கேமரா செட்டப் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. மெயினாக நீங்கள் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஃபோன் 12 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 12 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நான் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஐஃபோன் 12ல OIS சப்போர்ட்டும் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடந்து போய் vlog எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஷேக்கை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது. அதுவும் உங்களுக்கு ஐஃபோன் 12ல இருக்குது. ஓவரால் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு பேக்கேஜா ஒரு நல்ல கேமரா செட்டப் நமக்கு ஐஃபோன் 12ல இருக்கு. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் அஞ்சாவது பாசிட்டிவான விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ அஞ்சாவது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஐஃபோன் 12ல உங்களுக்கு 6.1 இன்ச்சுக்கான மினி எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு OLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால கலர்ஸ் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கு. பட் இருந்தாலுமே ஐஃபோனோட அந்த கலர் சேச்சுரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸ்டில் நான் கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கேன். அந்த ஒரு கலர் விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது மற்ற விஷயங்கள், அதாவது இதில் கிடைக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ், இதில் கிடைக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி, அது எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு 4K டிஸ்பிளே கிடையாது. ஆக்சுவலாக 2Kக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் கம்மியாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள், அதாவது கிளாரிட்டி அண்ட் கான்ட்ராஸ்ட் லெவலு அண்ட் பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 625 நிட்ஸ் இருக்குது. இப்போ வர லேட்டஸ்ட் ஐஃபோன் 13ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 நிட்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே இந்த 625 நிட்ஸ் பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. மெயினாக ஐஃபோன் 12 நம்மளுக்கு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு அவுட்டோர்லேயும் சரி இன்டோர்லேயும் சரி செம்மையாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் P3 கேமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் நம்மளுக்கு குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு குறை இருக்கு, அதை நான் நெகட்டிவ் பேசும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஐஃபோன் 12ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அண்ட் இப்போ ஒரு ஃபோன் அப்படின்னு எடுக்கிறோம்னா கண்டிப்பாக அதில் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலுமே பாசிட்டிவ் இருக்கிற அளவுக்கு நெகட்டிவ்மே பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஈக்குவலாக எல்லாத்தையுமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 விஷயங்களாச்சும் இருக்கும். அந்த மாதிரி ஐஃபோன் 12ல நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பேசும்போது நான் சொல்லியே ஆகணும், ஆப்பிளுடைய 20 வாட் அடாப்டர். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்மளுக்கு சார்ஜர் கொடுக்கறது இல்லை. ஐஃபோன் 12ல சார்ஜர் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 வீடியோவில் பேசுறதுனால அவங்க திருப்பி சார்ஜர் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ இதை பற்றி பேசி வேஸ்ட் தான். பட் இருந்தாலுமே நான் ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 20 வாட் அடாப்டரை நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. 20 வாட் அடாப்டருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 rupees வருது அமேசானில். இப்போ கரண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரிஜினல் அடாப்டர் நீங்கள் 1800 rupees கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு 20 வாட் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. 20 வாட் அடாப்டர் தான் ஆப்பிள் மேக்ஸிமமாகவே வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற ஆண்ட்ராய்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 வாட்டுக்கு மேலே போயிட்டாங்க. நான் 100 வாட் வரைக்கும் ஐஃபோன் கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டில் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ எம்ஏலலாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ½ hour உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதை விட சீக்கிரமே ஆகிற மாதிரிலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஐஃபோன் அப்படின்னு நம்ம வரும்போது இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 hours கிட்ட ஆகுது. அஃப்கோர்ஸ் பாதி சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ½ hour ஆகுது. பட் இதை விட டைம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். மெயினாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இந்த அளவுக்கு போகும்போது இவங்க அட்லீஸ்ட் ஒரு 30 வாட் 40 வாட் அந்த மாதிரி அடாப்டரை கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸ்டில் 20 வாட் அடாப்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சார்ஜ் வந்து எனக்கு சீக்கிரமாக ஏறிடுது. பட் இருந்தாலுமே இன்னும் அதிகமாக நான் ஆப்பிள்லேருந்து எதிர்பார்க்குறேன். மெயினாக அந்த 1800 rupeesக்கு 20 வாட் அடாப்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 30 வாட் அடாப்டர் கொடுத்தா கூட இந்த 1800 rupeesக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். 20 வாட் அடாப்டர் போய் 1800 கொடுத்து யார் வாங்குவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் இப்போ ரெண்டாவது நெகட்டிவ் சேம் விஷயம் தான் கிட்டத்தட்ட. நம்மளுக்கு போர்ட் பொறுத்த வரைக்கும் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டைப் சி தான் வருது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ மேக்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ 2020 வரைக்கும் வந்த எல்லா மேக்ஸ்லையுமே நம்மளுக்கு வெறும் டைப் சி போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க ஐஃபோன்லேயும் டைப் சி போர்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஒரு பேக்கப் இருக்கும்போது, ஒரு நெட்வொர்க் நம்ம ஷேர் பண்ணும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு டைப் சி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு கேபிளை வச்சு எல்லா வேலையும் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இன்கேஸில் சார்ஜரை வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க, எனக்கு அவசரமாக
வெளியே எங்கேயாச்சும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட டைப் சி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நம்மளுக்கு டைப் சி போர்ட் எல்லாத்துலேயுமே இப்போ வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டைப் சி போர்ட் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே நம்மளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போனால் போதும். ஒரு டைப் சி கேபிள் வச்சு நீங்கள் டிவியை கனெக்ட் பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணலாம், லேப்டாப்பை கனெக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இப்போ டைப் சி யூஸ் பண்ணும்போது இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்னிங் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த லைட்னிங் போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு இந்த லைட்னிங் போர்ட்டில் இருக்குது. பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற ஐஃபோன் 14 டைப் சி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ஒரு மைனஸாக பார்க்குறேன். அண்ட் இப்போ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இதுதான் கடைசி மைனஸ் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு ஐஃபோன் 12 ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இங்கே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 60 ஹெர்ட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தானே இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் என்னமே நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் ஒரு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு இது இருக்குது. ஒரு நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஏன்னா இது டச் சாம்பிளிங் ரேட்டு 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது, நல்லா ஸ்னாப்பியாக இருக்குது. அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்லலை. பட் இருந்தாலுமே அங்கே எனக்கு 120 ஹெர்ட்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் ஸ்க்ரோல் பண்ணும்போதாக இருக்கட்டும், நான் கேம் விளையாடும் போதாக இருக்கட்டும், அங்கே கிடைக்கிற 120 ஹெர்ட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இங்கே ஐஃபோன் 12 எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் ஐஃபோன் 12 120 ஹெர்ட்ஸ் அவங்க கொடுக்கலனா கூட 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தாலே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா iOS-ஓட எக்ஸ்பீரியன்ஸ் 90 ஹெர்ட்ஸுக்கே வேறு லெவலில் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபோனில் பேட்டரி ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இதில் கொஞ்சம் பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் அட்லீஸ்ட் அவங்க ஒரு 90 ஹெர்ட்ஸ் ஆச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 60 ஹெர்ட்ஸ் தான். நீங்கள் ஆண்ட்ராய்ட் செக்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 60 ஹெர்ட்ஸ் இதில் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒரு காம்ப்ரமைசேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் நீங்கள் ஐஃபோன் 12 வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு சின்ன மைனஸாக தான் தோணுது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் மற்றபடி இந்த ஐஃபோன் 12 2022 எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக இது செம்ம வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக தான் இருக்குது 2022 கூட. நீங்கள் மற்ற ஐஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐஃபோன் 13 மினி, ஐஃபோன் 12 மினி இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐஃபோன் 12 ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்குது. மெயினாக இதில் நம்மளுக்கு கரண்ட் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா 57,000க்கு 64 GB வேரியன்ட் ஐஃபோன் 12 நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாமல் நெக்ஸ்ட் வேரியன்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 120 GB வேரியன்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 2000 தான் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ 2000 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா 59,000க்கு உங்களால் 120 GB ஐஃபோன் 12 வந்து வாங்கிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 64 GB போகாதீங்க, மோஸ்ட்லி 120 GB போயிருங்க. ஏன்னா 2000 ருபீஸுக்கு உங்களுக்கு டபுள் த ஸ்டோரேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப காமனாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா 120 GB தான் வாங்குவோம். ஏன்னா 2000 தான் அதிகமாக வருது. நம்ம இவ்வளோ அமௌண்ட் போடும்போது இன்னொரு 2000 நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா அசசரிஸ் மாதிரி இதுக்கான கேஸே நீங்கள் ஆப்பிளில் கேள்விப்பட்டிருப்பீங்க 6000 வருது. அப்படி இருக்கும்போது இன்னொரு 2000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் த ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 மினி அப்படிங்கிற ஒரு ஃபோனும் உங்களுக்கு 60,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது. சொல்ல போனால் உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்க 3 ஐஃபோன் 12 மினி, ஐஃபோன் 12, ஐஃபோன் 13 மினி மூணுமே உங்களுக்கு செம்மையான ஃபோன் தான். பட் உங்களோட தேவைக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.